எப்படிப்பட்டதாக இருக்கும். ஆதலால் இந்த ஆகாரத்தின் சொரூப ரூப சுபாவங்களும் கடவுள் அருளின் ஏக தேச சொரூப ரூப சுபாவங்களாகவே அறிய வேண்டும். இதை விட தெளிவா சொல்ல முடியுமாங்க? கடவுள் தரிசனம் கிடைத்தால் நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்டா, கடவுள் தரிசனம் கிடைத்தால் நான் நெக்குருகி போய் கண்ணீர் விடுவேன், கையெடுத்து வணங்குவேன், ஆனந்த தாண்டவம் ஆடுவேன் அப்படின்னு எல்லாம் நம்ம கவிதையா சொல்லிக்கிட்டே போலாம். அதனால எல்லாம் ஒரு பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. அந்த கடவுள் தரிசனத்தை போலவே எது நம்மை நெக்குருக வைக்கும், ஆனந்த தாண்டவம் ஆட வைக்கும், கண்ணீர் சொரிய வைக்கும், நம்மை மறந்த நிலையில் நம்மை ஒரு மயக்க நிலை, ஒரு எக்ஸ்டசின்னு சொல்லுவோம்ல, அந்த நிலைக்கு எது அழைத்து போகும்னா உணவை தவிர வேறு எதுவும் அழைத்து போகாது. எனவே உணவே தெய்வம், உணவுதான் கடவுள் ரூபம் என்று சொல்கிறார் வள்ளல் பெருமான். இதை யாராவது மறுக்க முடியுமா? அதுதான் மிகப்பெரிய கேள்வி. எப்படி கடவுளையும் உணவையும் நீங்க ஒன்னா சேர்க்க முடியும்? அவ்வளவு எளிமையானவரா கடவுள் நீங்க கேட்டீங்கன்னா அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்க, அவ்வளவுதான். இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்க பார்க்கலாம். பசிக்கின்ற நேரத்தில் ஒண்ணுமே கிடைக்காது உங்களுக்கு. ஒரு 10 நாள் காது பஞ்சடைச்சு போய், கண்கள் இருட்டி போய், கண்கள் இருண்டு போய், சோறே கொடுக்காம இருந்தா என்ன செய்வோம்? அப்படி என்றால் நமக்கு தரப்படுகின்ற உணவு தான் கடவுள் தரிசனம் என்று வள்ளல் பெருமான் சொல்றார். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அப்படி தத்துவங்கள், ஞானங்கள், தத்துவார்த்தங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மண்டையை குழப்பிக்கவே வேண்டாம் என்பதுதான் வள்ளல் பெருமான் சொல்றது. சரி, இதை நிறுவுவதற்கு, இதை நியாயப்படுத்துவதற்கு வள்ளல் பெருமான் எப்படி சொல்றாருங்கிறது மிக முக்கியம். பசியினால் துன்பப்படுகிறவர்கள் ஆகாரத்தை கண்ட காலத்தில் அடைகிற சந்தோஷமும், இததான் நம்ம திரும்ப திரும்ப சொல்ல. 10 நாள் பட்டினி போட்டுட்டு அவங்க முன்னாடி ஒரு சோத்து தட்டை கொண்டு வந்து வச்சா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்களோ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சரி, அந்த 10 நாள் பசியால துன்பப்பட்டவன் சோற்றை கண்ட பின்பு அடைகின்ற சந்தோஷத்தை எதற்கு ஈக்குவேட் பண்ணி, ஈக்குவலைஸ் பண்ணி சொல்றாருங்கிறது ரொம்ப வித்தியாசமான சிந்தனையா இருக்கு. தாய், பிதா, பெண்டு, பிள்ளை, காணி, பூமி, பொன், மணி முதலானவைகளை கண்ட காலத்திலும் அடையார்கள் ஆயின். 10 நாள் சாப்பிடல, சரி உன் பசிக்கு இந்த உன்னோட பெற்றோர்கள் இருக்காங்க, அவங்கள வச்சு சாப்பிட்டுக்கோ. இல்ல உன் மனைவி இருக்காங்க, உன் பெண்டு பிள்ளைகள் இருக்காங்க, நீ கஷ்டப்பட்டு வாழ்நாள் முழுக்க உழைச்ச வீடு இருக்கு, இல்ல நீ சேர்த்து வச்ச பணம் இருக்கு, நீ சேர்த்து வச்ச பொன்மணி இருக்கு, இதையெல்லாம் வச்சு வயித்த நிரப்பிக்கோ அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா அதைத்தான் நாம் நிறைவேற்ற முடியுமா? அப்படி நிறைவேற்ற முடியுமானால் அந்த பொன்மணியால் செய்யப்பட்ட அரிசி, தங்க குழம்பால் செய்யப்பட்ட சோறு, சாம்பார் இதெல்லாம் நம்முடைய பசியை தீர்க்குமா அப்படிங்கறதா மிக முக்கியமான கேள்வி. அதனால் பசி கண்ட காலத்தில் தட்டில் தரப்படுகின்ற சோற்றுக்கு இணையாக நீங்க வேற எதையுமே சொல்ல முடியாது. நம்முடைய உயிரணைய நம்முடைய பெற்றோர்களும் வயிற்று பசிக்கு உணவாக முடியாது, வயிற்று பசியை தவிர்ப்பதற்கான உணவுக்கு சமமாக முடியாது. அதான் மிக முக்கியம். உனக்குதான் அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்களே, அதனால பசியோட இல்லாம நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம். அது வேறு உணர்வு, இது வேறு உணர்வு. இந்த உணர்வுக்கு உணவு மட்டும்தான் ஒரே வழி. அதனாலதான் திரும்ப திரும்ப வள்ளல் பிரான் எத்தனையோ வார்த்தைகளை அடுக்கி அடுக்கி சொல்றார். அதனால எங்கிட்ட இதெல்லாம் இருக்கு, பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு, மணி இருக்கு, முத்து இருக்கு, எங்கிட்ட வீடு இருக்கு, வாகனம் இருக்கு, பெற்றோர்கள் இருக்காங்க, குடும்பம் இருக்கு, இருக்கட்டும். ஆனால் சோறு இல்லாத காலத்தில் நீ படப்போகின்ற கஷ்டம் சோற்றினால் மட்டும்தான் தீர்க்க முடியும் என்று தெளிவாக சொல்கிறார். ஆகாரம் உண்ட காலத்தில் உண்டாகும் சந்தோஷம் எப்படிப்பட்டதாக இருக்கும். ஆதலால் இந்த ஆகாரத்தின் சொரூப ரூப சுபாவங்களும் கடவுள் அருளின் ஏகதேச சொரூப ரூப சுபாவங்களாகவே அறிய வேண்டும். அவ்வளவுதான். 2 சந்தோஷத்தையும் ஈக்குவேட் பண்ணி காமிக்கிறாரு. 2ம் ஈக்குவல் இல்லை. ஒரு தராசு தட்டுல உணவையும் நம்முடைய மற்ற சாதனைகளாக இந்த பெற்றோர்கள், குடும்பம், வீடு, வாசல் இதையும் வச்சா நிச்சயமா தராசு தட்டில் இருக்கக்கூடிய அந்த சோற்று தட்டு தான் கீழே இறங்குமே தவிர அதற்கு சரிசமமாக நீங்கள் வேறு எந்த தராசு தட்டையும் கொண்டு வர முடியாது. அதனாலதான் இந்த உணவின் ரூப அரூப சந்தோஷங்கள் அப்படிங்கிறார். ஏன்னா உணவை பற்றி நினைத்தாலும் சந்தோஷம், உணவை உண்டாலும் சந்தோஷம், உணவை கனவில் கண்டாலும் சந்தோஷம், உணவை நனவில் கண்டாலும் சந்தோஷம் என்றால் அப்படிப்பட்ட சந்தோஷமாக கடவுள் சந்தோஷத்தை, கடவுள் தரிசன சந்தோஷத்தை நாம் நினைச்சிருப்போம். ஆனா கோயில் கோயிலா போய் சாமியை கும்பிட்டாலும் கூட
சரியா 12 மணிக்கு வயித்துல பெல் அடிக்கும்ல, அப்ப இல்லீங்க எனக்கு கடவுள் தரிசனம் கிடைச்சிடுச்சு, அதனால நான் வயிறு நிறைஞ்சு போயிடுச்சு, சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கோயிலுக்கு போவீங்களா? இல்லையே. ஒரு கோயிலின் கருவறைக்கு போய் சாமி தரிசனம் முடிச்ச உடனே அடுத்த நிமிஷம் உணவக தரிசனத்தை தானே நம்ம தேடுறோம். கடவுள் தரிசனத்தை தேடி அதே கண்களால் உணவு தரிசனத்தை தேடுறோம்ல. அப்போ ரெண்டும் தான். இதுதான் மிக முக்கியமானது. எனவே நீ மற்றவர்களுக்கு உணவை கொடு, அவ்வளவுதான். இதுதான் மிக முக்கியமானது, அதனால் நான் மட்டுமே சாப்பிடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையில மற்றவர்கள் மீது கருணையா இருங்க, மற்றவர்களுக்கு உணவை பகிர்ந்து கொடுங்கள் என்று இவ்வளவு பண்ணி 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 பின்னி 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 சொல்லுகின்ற ஒரு வல்லமை நம்முடைய வள்ளல் பெருமானுக்கு இருந்திருக்கிறது. அதுவும் உரைநடை என்கின்ற 19ஆம் நூற்றாண்டில் உருவான ஒரு புதிய இலக்கிய வகை. அதில் இவ்வளவு வார்த்தைகளை அடுக்கி நம்மை தெளிவுபடுத்துகிறார் என்றால் நமக்கு இந்நேரம் தெளிவு வந்திருக்க வேண்டும். வரவில்லை என்றால் இப்போதாவது தெளிவை பெற முயற்சி செய்வோம், ஜீவகாருண்யத்தோடு இருப்போம். அதன் மூலமாக கடவுள் தரிசனத்தை பெறுவோம். தினம் தினம் நாம் நினைத்த நேரத்தில் எல்லாம் கடவுள் தரிசனத்தை பெறுகின்ற எளிய வாய்ப்பை, எளிய வழியை நமக்கு வள்ளல் பெருமான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். செய்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. வள்ளலார் காட்டிய மரணமிலா பெருவாழ்வு, உயிரிழக்கமே கடவுள் வழிபாடு என்று சொல்லக்கூடிய அளவிலே பசி, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொல்லுவார். அந்த பசி, அந்த இரக்கம், அந்த இரக்கத்திலே இருக்கக்கூடிய அன்பு, அதுவே கடவுளாக வள்ளல் பெருமான் ஜீவகாருண்யம் மோட்ச வீட்டின் திறவுகோல் என்பார். அற்புதமான ஒரு நல்ல ஒரு ஞானம் வள்ளல் பெருமானாருடைய பக்தர்கள், சன்மார்க்க அன்பர்களுக்கு வள்ளல் பெருமான் கூறிய உபதேச மொழியிலிருந்து அற்புதமான ஒரு பாடல். அனைவரும் வள்ளல் பெருமானுடைய ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலே சன்மார்க்க நெறி நின்று இந்த வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்வோம். ஸ்ரீ சித்தனருள் யூடியூப் சேனல் JK ஆறுமுகம் அன்பு வணக்கம். லைக் செய்து, ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து நல்ல ஆதரவு கொடுங்கள். இன்பமே சூழ்க, எல்லோரும் இன்புற்று வாழ்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.